everybody, welcome back to Coffee Table Talks. And நான் உங்க உமா. உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப acne prone அப்படினும் at the same time வந்து ஒரு ப்ராடக்ட்டும் நான் சூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது இது வந்து 100% acne prone ஸ்கின்னுக்கு வர்க் ஆகுமா and வந்து இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு புதுசா ஒரு acne வராம தடுக்கும் இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்ட்டை சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் எல்லா ப்ராடக்ட்டுமே இண்டிவிஜுவலா என்னோட ஸ்கின்ல நான் யூஸ் பண்றேன். சோ இந்த நோட்டோட நான் வந்து இன்னைக்கு Plumோட green tea range பத்தின ரிவ்யூ கொடுக்க போறேன். சோ இந்த green tea range வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ Plum products பாத்தீங்கன்னா ஜெனரலாவே Plum products எல்லாமே chemical free and budget friendly and ஒரு different type of skinக்கும் different இது இருக்கும். And இந்த green tea range வந்து particularly acne skin, oily skin எல்லாருக்குமே இது வந்து சூட்டபிளா இருக்கும். and இதுல வந்து 3 steps இருக்கும். சோ நம்பர் 1 ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா face wash. So face wash வந்து நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டோம், நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிட்டோம் and also நம்ம ஸ்கின் கன்சர்னுக்கு ஏத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படினா அதை விட ஒரு பெஸ்ட் திங் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பண்ண முடியாது. சோ அப்படி வந்து நான் Plumோட face wash பத்தி உள்ள ரிசர்ச் பண்ணப்போ என்னென்ன இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா அதுல வந்து Glycolic acid அப்படின்ற ஒண்ணும் antioxidants and green tea இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. Glycolic acid அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான AHA அப்படினு அதாவது இது வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அப்பர் லேயர்ல இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இது வந்து மெயின் இன்கிரிடியன்ட்டா இந்த green tea ரேஞ்சில இருக்குது. சோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படினா ஒரு ஜெல் ஃபார்ம்ல இருக்கறனால நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது முக்கியமா ஆயிலி ஸ்கின், acne prone ஸ்கின்ல ஜெல் ஃபார்ம்ல இருக்கறனால இது என்ன பண்ணும் அப்படினா நம்ம acneஸ வந்து pimples வந்து லைக் இரிட்டேட் பண்ணாது. சோ ஜெனரலா வந்து pimples நிறைய இருக்குறவங்களுக்கு தெரியும். சோ ஒரு ஃபேஸ் வாஷ் போட்ட உடனே ஃபேஸ் ரெட்டா கதகதன்னு எரியும். சோ அந்த மாதிரிலாம் இது எதுவுமே செய்யாது. because இதுல வந்து சூதிங் எலிமெண்ட் இருக்கறனால இது எதுவுமே செய்யாது. முக்கியமா green tea இருக்கறனால and also the glycolic acid இதெல்லாம் இருக்கறனால நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு கூலிங் எஃபெக்ட் தரும். at the same time வந்து ஒரு 30% வந்து அந்த ஸ்கார்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் 100% பண்ணும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 30%க்கு பண்ணும். ஒரு டீசென்ட்டான வர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Plumோட இந்த green tea pore cleansing face wash. முக்கியமா வந்து acne அப்படினாலே போர்ஸ்க்குள்ள வந்து நிறைய டர்ட் டஸ்ட் எல்லாம் இருக்கும். சோ இதெல்லாமே க்ளீன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் மைல்டாகவும் இருக்கணும். பிகாஸ் ஸ்கின் வந்து லைட்டாக அப்படி ஆயிடுச்சுன்னா இன்னும் புதுசாக ஒரு பிம்பிள் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற விதமாக இந்த ஃபேஸ் வாஷ் இருக்குது. நான் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் டோனர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது என்ன அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இங்கே நான் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ டோனர் பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ டோனர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அந்த pH லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. pH லெவல் அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம், லிட்மஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவோம், ப்ளூ கலர் ரெட் கலர்னு இருக்கும். ஸோ வந்து 7 அதாவது நம்ம தண்ணி என்ன பதத்தில் இருக்கோ அதுதான் நம்ம ஸ்கின் வந்து இருக்கணும். ஸோ இதில் மேலே இருந்தாலோ கீழே இருந்தாலோ நமக்கு வந்து ஸ்கின் வந்து எப்படி சொல்கிறது ஒரு டேமேஜ் உண்டாகும். அண்ட் இதுதான் மெயின் ரீசன் நம்ம மேக்கப் போடும்போது ஸ்கின் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கும் இதுவும் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த pH லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா pH லெவல் மெயின்டைன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணணும். ஸோ டோனர் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷோட டர்ட்டாக இருக்கட்டும் இல்லை அதில் விட்டு போன கொஞ்சம் மிச்சம் மீதி டர்ட்ஸ் ஆகும், இதெல்லாம் அந்த போர்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ அப்படி ரிமூவ் ஆகும்போது நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாக ஒரு பிரைட்னஸும் ஒரு நல்ல ஒரு டோனிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் போர்ஸ்லேருந்து அழுக்கு வெளியில் போகிறனால டோனர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா போர்ஸ் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரி தெரியும். மெயின் ரீசன் வந்து போர்ஸ் பெருசாக இருக்கிறதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸில் வந்து ஆயில் டர்ட் இதெல்லாம் போய் அடைஞ்சிருக்கிறனால அந்த போர்ஸ் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். பட் அதை க்ளீன் பண்ணிட்டோம், ஒரு டோனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம் இல்லை வேறு விதமாக நம்ம அதை சரி பண்ணுறோம் அப்படின்னா போர்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ போர்ஸ் குறையிறதுக்கு முக்கியமாக டோனர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைக் chemical free and SLS இல்லை, paraben இல்லை,
அண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால இது வந்து ஈவன் ஆல்கஹாலும் இதில் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை பண்ணாது. ஜென்ரலாக ஆஸ்ட்ரிஜென்ட் ஆகட்டும் இல்லைனா வேறு ஏதாவது பிராண்டில் இருக்கிற டோனர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணும். முக்கியமாக ஆக்னே ப்ரோன் ஸ்கின் வந்து உங்கள் ஸ்கின் ட்ரை ஆக என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் தான் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணாது. ஸோ வந்து it is really good on skin. and இந்த வீடியோ ஸ்பான்சர்டு கிடையாது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து ஒரு பிராண்டில் எல்லாமே எனக்கு கிடைச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைய ஃபீட்பேக் வந்தனால இந்த வீடியோவை நான் உங்களுக்காக பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன், இல்லாட்டி நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் என்னோடய ஃபேஸ் வந்து ஆக்னேஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணணும். அண்ட் மாய்ஸ்சரைசர் கட்டாயமாக யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல அப்படின்னா ஸ்கின் வந்து என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆயில் கொடுக்கும். ஸோ அது ஆயில் வந்து உங்களுக்கு நிறைய சுரக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி மேலே வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்க்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அது செக்ரீட் பண்ணாது. ஸோ ஆயில்னஸ் வந்து இன்னும் நிறைய ஆகாது. அதனால உங்களுக்கு பிம்பிள்ஸோ ஆக்னேஸோ வராது. அண்ட் வந்து ஜென்ரலாக ஆயில் மாய்ஸ்சரைசர் அப்படின்னால பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயாக இருக்கும், மூஞ்சி பிசு பிசுன்னு இருக்கும்னு. பட் வந்து இந்த ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால இது எண்ணெயாகவே இருக்காது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மேட்டிஃபைங்காக நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம நைட்டில் இதை அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் இதில் வேறு என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஆக்னே பிம்பிள் அப்படின்னாலே இந்த வில்லோ பார்க் ஒரு சாலிசிலிக் ஆசிட் இது ரெண்டும் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் சாலிசிலிக் ஆசிட் வந்து நேச்சுரலாக வந்து வில்லோ பார்க் அப்படின்ற ஒரு மரத்தில் அந்த சுற்றி இருக்கும் இல்லையா பார்க், அதிலிருந்து வரக்கூடியது தான் சாலிசிலிக் ஆசிட் நேச்சுரலாக. ஸோ அது வந்து அவங்க வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மறுபடியும் க்ரீன் டீ இருக்கிறனால ஆக்னேஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த எரியிற ஃபீலிங் வந்து இதில் இருக்காது. அண்ட் இது வந்து நான் இன்னைக்குன்னு இல்லை, லைக் ஈவன் ப்ரீவியஸ்லி ஈவன் இயர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேரியண்ட் ப்ளம்மில். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரே பிராண்ட் வேணும், எனக்கு கசம்சான ரொட்டீன் வேணாம், பட் சிம்பிளாக ஈஸியாக ஒரே பிராண்டில் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளம்மோட இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண நிறையா வீடியோஸ் இருக்குது இல்லையா, பழைய வீடியோஸ், அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி புது கண்டென்ட் இருக்குது. அண்ட் என் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் உமா.